வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது குழம்புத்தூள். இந்த குழம்புத்தூள் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்க எல்லா ரெசிபியும் யூஸ் பண்ணலாம். அதாவது பேசிக்காக நம்ம பண்ணுற சாம்பார் ஆகட்டும், மீன் குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, எல்லா குழம்புக்கும் வந்து இந்த குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி நம்ம குழம்புத்தூள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த குழம்புத்தூள் எப்படி அரைக்கணும், இந்த குழம்புத்தூளை அரைச்சி முடிச்ச பிறகு காய வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ரெசிபிக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதோட சாம்பார் பவுடர், அதுக்கப்புறம் ரசம் பவுடர் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். குழம்புத்தூளுக்கு தேவையான பொருட்கள்: குண்டு மிளகாய் 1 கிலோ, முழு தனியா 1 கிலோ, முழு மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், சுக்கு 100 கிராம், மஞ்சள் 100 கிராம், கடுகு 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், கருவேப்பிலை 1 கைப்பிடி. இதாங்க இந்த குழம்புத்தூளுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கிட்ட இருக்க எல்லா ஸ்பைஸும் வறுக்க போகிறோம். சிலது வந்து ஒன்றோட ஒன்று போட்டு வறுக்கலாம், சிலது தனித்தனியாக வறுக்கணும். இது எப்படிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு தனியாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த முழு தனியாக வறுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கடாய், அதாவது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடாய் கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த முழு தனியாக வறுத்துருங்க. எக்காரத்து கொண்டும் நீங்கள் வறுக்கிற ஸ்பைசஸ் வந்து கருக்கக்கூடாது. அதனால் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும் வறுத்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த முழு தனியாக வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த துவரம்பருப்பு வறுக்க போகிறோம். இந்த இடத்துல துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம். ஆனால் இந்த துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கிறேன். எதுக்காக எடுத்த உடனே துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு வறுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, துவரம்பருப்பு வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், கடலைப்பருப்பு சீக்கிரமாக கலர் வந்துடும், அதாவது சீக்கிரமாக வறுத்து எடுத்துலாம் சொல்ல வரேன். அதனால் இந்த துவரம்பருப்பு ஒரு 50% அளவுக்கு நல்லா வறுத்து வர்ற டைமில் கடலைப்பருப்பு போட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த துவரம்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு போடுறோம். இந்த இடத்துல இந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பு வறுக்கும்போது அதே மாதிரி தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்தது ஸ்லோ ஃப்ளேமில். ஹை ஃப்ளேமில் வச்சு எப்போவுமே எந்த ஒரு ஸ்பைசஸும் எந்த ஒரு பருப்பும் வறுக்கக்கூடாது. இது ஒரு பேசிக்கான விஷயம் நம்மளோட சமையல் அறையில். இப்போது இந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு. இந்த மாதிரி கலரில் கரெக்டாக வறுத்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த முழு தனியாற்றிலேயே இந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுடலாம். இதுக்கப்புறம் முழு மிளகும் ஃபஸ்ட்டு லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் தரமான பொருள்லாம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த முழு மிளகு வந்து ஃபஸ்ட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் வறுத்த பிறகு சீரகம் போடுறோம். இந்த சீரகம் இந்த முழு மிளகும் சேர்த்து வறுக்கும்போது உங்களுக்கு நல்லா வாசனை வரும். அதாவது கொஞ்சம் கலர் மாறுற டைமில் அந்த வாசனை நல்லா சூப்பராக வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த சுக்கு மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிளகும் சீரகம் வறுக்கிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு இந்த மஞ்சளும் சுக்கும் போட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த தட்டில் போட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சா, இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. இதுக்கு பிறகு கடுகு. இந்த கடுகு வறுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் கடுகு வந்து வறுக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. அப்படி வறுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்காது. அதனால் நல்லா வறுக்கணும். அதே டைமில் அந்த கடுகு வந்து தீஞ்சு போகக்கூடாது. அந்த கலர் லைட்டாக மாறுற டைமில் நீங்கள் அடுப்பை விட்டு எடுத்துருக்கணும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கடுகு லைட்டாக பொரிஞ்சு வருதா, இந்த டைமில் கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பக்குவமாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது கரண்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கடுகு போடும்போது ஒரு கலரும் வறுத்த பிறக்கும் இந்த மாதிரி கலர் வந்திருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் கவனமாக வறுத்துக்கணும். கடுகு வறுக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வெந்தயம். இந்த வெந்தயமும் ஸ்லோ ஃப்ளேம் வறுத்துங்க. கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஸ்பைசஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஸ்பைசஸும் நம்ம வறுக்கிறோம்.
இப்போது இந்த பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பச்சை கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த பச்சை கருவேப்பிலை நல்லா பீல் பண்ணிட்டு சூரிய வெளிச்சத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் வச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் மசாலா பவுடர் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். கருவேப்பிலை ஸ்டார்டிங் வறுக்கும்போது ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகும்போது ஆனால் கவனமாக வறுக்கணும். அந்த சின்ன சின்ன கருவேப்பிலை வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இப்போ கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. அடுத்தது என்ன, கடைசியாக இந்த காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா வறுக்கும் போது நிறைய பேர் கேட்பாங்க, நீட்டு மிளகா போடலாமா இல்லை குண்டு மிளகா போடலாமா, காஷ்மீரி சில்லி போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நான் யூஸ் பண்ணுறது குண்டு மிளகா தான். குண்டு மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ தனியாக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மிளகா வறுக்கிற டைம் ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் கடாய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அதிகபட்சம் 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இப்போது குழம்பு தூளுக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுவே வீட்டில் வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, கஷ்டமாக இருக்குன்னு அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷீட் போட்டு காஞ்ச மிளகா, தனியா, மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இந்த மாதிரி வெயிலில் வச்சுருங்க. அதாவது சன்லைட்டில் 5லேருந்து 6 நாள் நீங்கள் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் மாமிஷில் கொடுத்து அரைக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணால் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் வறுத்து யூஸ் பண்ணுறதை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லை, வறுக்கும்போது உங்களுக்கு பக்குவமாக கிடைக்க மாட்டேது அப்படின்னு வச்சுன்னா அந்த டைமில் சன்லைட்டில் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மாமிஷில் கொடுத்து நல்லா அரைச்சிரும். இந்த மாமிஷில் கொடுத்து அரைக்கும் போது ஒரு வாட்டி அரைக்க மாட்டாங்க, 1க்கு 3 வாட்டி அரைப்பாங்க. அப்போ தான் அந்த குழம்பு தூள் வந்து நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். இந்த குழம்பு தூள் வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் குழம்பு தூள் ரெடியான உடனே ஒரு ஷீட் போட்டு நல்லா காய விட்டுருங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக காய்ச்சதுன்னா உங்களுக்கு அந்த பவுடர் மசாலா கலர் மாறாது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைக்கும் போது அந்த மாவு மிஷினில் இருக்க அந்த சூடு வந்து இந்த குழம்பு தூள் வந்து கலர் மாறும். அதே டைமில் நீங்கள் அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா டேஸ்ட் வராது. அதனால தான் இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணுற ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறது. சின்ன சின்ன விஷயம் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து சாம்பார் பவுடர், அதுக்கப்புறம் ரசம் பவுடர் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சாம்பார் பவுடருக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 10 டேபிள் ஸ்பூன் அதாவது 50 கிராம், முழு மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 20லேருந்து 25 கிராம், வெந்தயம் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாம்பார் பவுடரை பொறுத்த வரைக்கும். அதனால் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு முழு மிளகு, சீரகம். இந்த வெந்தயம் போடுறது அதிகபட்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாம். நீங்கள் அதிகமாக போட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா சம்டைம் கரிஞ்சு போடணும், கசப்பு தனம் வந்துடும். அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். இதுக்கு பிறகு முழு தனியாக போட்டிருக்கேன். இந்த முழு தனியாக, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம். அதே டைமில் பச்சை கருவேப்பிலையும் நான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களோட அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. நல்ல ஸ்லோ ஃப்ளேம் வறுத்தா தான் இந்த பவுடர் மசாலா நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுத்து பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பச்சை கருவேப்பிலை பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷ் கலர் இருக்குது. வறுத்து முடிச்ச பிறகு நல்லா ட்ரையாக இருக்கும். அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே டைமில் வறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். பார்த்தீங்களா, கலர் மாறுதல இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்துருக்கணும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். அதே டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்பைசஸை தனியாக வறுத்துறோம். வறுத்த பிறகு இதை அப்படியே இன்னொரு ட்ரேயில் மாற்றிடுறோம். சூடு ஆறின பிறகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதே கடாயில் நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேம் வறுத்துக்கணும். முக்கியமாக துவரம்பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த துவரம்பருப்பு கலர் மாறக்கூடாது. சீக்கிரமாக கலர் வர பருப்பு என்னக்குன்னா துவரம்பருப்பு தான். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி கொஞ்சம் கலர் மாறிச்சு, கொஞ்சம் தீஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த பவுட்ரு. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஸ்பைஸ் வறுக்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுத்ததோ அதே மாதிரி இதில் இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். சரிங்களா? இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரேயில் போட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி நல்லா வறுத்துருக்கேன்? இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். சில பேர் கிட்டனா கொஞ்சம் குறைன்னு அரைக்கலாமா சொல்லி கேட்பாங்க. என்னோடய சஜஷன் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடணும். எப்படி மிளகாத்தூள், தனியாத்தூள் அரைக்கிறீங்களோ அந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா அரைச்சிருங்க. இந்த மசாலா ரெடி பண்ணி முடிச்ச பிறகு எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாம்பாரில் புளி தண்ணி போட்ட பிறகும் பருப்பும் போட்ட பிறகு நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் அடுப்பை விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுடர் மசாலா மேலே போட்டு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராகும், நல்ல வாசனை இருக்கும். அந்த டைமில் இந்த சாம்பார் பவுடர் மசாலா யூஸ் பண்ணோம். இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாம்பார் பவுடர் மசாலா எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு. இதை தொடர்ந்து ஒரு அருமையான ரசம் பவுடர் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரசம் பவுடருக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 12லேருந்து 15 நம்பர், முழு தனியா 6 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 2 டேபிள் ஸ்பூன், முழு சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இதாங்க ரசம் பவுடருக்கு தேவையான பொருட்கள். இந்த ரசம் பவுடர் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கங்க. அந்த கடாயில் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போடுறோம். அதுக்கு பிறகு முழு தனியா. இந்த துவரம்பருப்பும் இந்த முழு தனியாக வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்க ஆரம்பித்த பிறகு மீதி உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க அந்த காஞ்ச மிளகாய், முழு மிளகு, சீரகம். மிளகோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சீரகத்தோட அளவு அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இந்த குவான்டிட்டிக்கு வறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுதான். இதே குவான்டிட்டி அதிகமாக ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் மாற ஆரம்பிக்கும். வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சும்மா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரசம் பவுடரை நீங்கள் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்காது. அதனால் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணுமோ வறுத்துருங்க. இப்போ கரண்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌனில் அந்த துவரம்பருப்புலாம் நல்லா வறுத்துருப்போம். துவரம்பருப்பு வறுக்கும்போது கொஞ்சம் கலர் மாறினாலும் கசப்பு தன்மை வரும். சின்ன சின்ன விஷயம்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கையில் எடுத்தாவே அப்படியே உடைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு பிறகு அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றி சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போடுறேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி. எந்த ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி பவுடர் மசாலா பண்ணாலும் கண்டிப்பாக பெருங்காயம் அதில் போடணும். சரிங்களா? இப்போது இந்த பவுடர் கரெக்டாக ஒரு 85 to 90% அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன்.
ஃபைன் பவுடர் பண்ணக்கூடாது. இதே சாம்பார் பவுடர் பண்ணும்போது ஃபைன் பவுடர் இருக்கணும். ரசம் பவுடர் வந்து 85 to 90% கொஞ்சமாக குறைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ரசம் பவுடர் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, வீட்டில் தக்காளி, புளி தண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கரைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பவுடர் அங்கே போட்டு நல்லா கரைச்சிங்க. அதுக்கு பிறகு திருப்பி இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். என்ன கேட்டிங்கன்னா, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு இந்த மாதிரிலாம் தாளிப்பு போட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, அதுக்கப்புறம் புளி தண்ணியை போட்டு கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இருக்குன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரசம் பவுடர்.